இன்று நாம் எங்க இருக்கோம் அப்படின்னா செங்கல்பட்டு பக்கத்துல திருவடி சூலம் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய காலபைரவர் கோயில்ல இருக்கோம். நடக்கக்கூடிய ரீசனபிளான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், இப்போ உடல் உபாதைகளாக இருக்கலாம், பண வரவுகள் தடையாக இருக்கலாம், இல்லைன்னா எதனா ஒரு விஷயம் தள்ளி தள்ளி போவோம். வீடு தேடுவீங்க, வீடு தள்ளி போவோம், இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் தள்ளி போகும். இப்படி தள்ளி போகிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், படிப்பு விஷயங்களாக இருக்கலாம், விசா வரணும், விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நடக்கக்கூடிய ரீசனபிளான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நான் சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை செய்யும்போது மிகப்பெரிய வெற்றி. அதாவது யாருக்கு என்ன பிரார்த்தம் இருக்கிறதோ அதை செய்யுங்கள். சில பேருக்கு டவுட் வரும், 3 கை எடுக்கும்போது 3 வேண்டுதல் வைக்கலாமான்னு. தாராளமாக வைக்கலாம், ஆனால் ரீசனபிளான வேண்டுதலாக இருக்கணும். ஒரே நாளில் ஒபாமா இன்னும் சொல்லி வேண்டி போட்டிங்கன்னா நடக்காது. உங்களுக்கு என்ன நடக்க வேண்டியதோ அதை வேண்டி கொண்டு போட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கும். காலபைரவர் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர். தரிசனம் செய்து விட்டு போருங்க, நிச்சயமாக பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. இன்று நாம் எங்க இருக்கோம் அப்படின்னா செங்கல்பட்டு பக்கத்துல திருவடி சூலம் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய காலபைரவர் கோயில்ல இருக்கோம். அதாவது ஈச்சங்கரணின்னு சொல்லுவாங்க. நம்ம மகேந்திரா சிட்டியிலேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த பைரவர் கோயிலில் இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில், இப்போ வாஸ்து இல்லை எண் கணிதம் இல்லை ஜோதிடம், எது எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் லெவல், இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கக்கூடிய அப்டேட் வெர்ஷனில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் என்ன, ஆலய வழிபாடுகள் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு இங்கேயே வந்திருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு வித்தியாசமான பிரச்சனை, கடன், நோய், வம்பு வழக்கு, தாமத திருமணம், மன டிப்ரெஷன், மன அழுத்தம், உறவுகள் பாதிக்கப்படுகிறது. இப்படி வித்தியாசமான பிரச்சனைகளை நீங்கள் மக்கள் நாளுக்கு நாள் அனுபவிப்பதை நாம் கமெண்ட் செக்ஷன்லையோ நம்ம கிட்ட வர வாடிக்கையாளர்களும் சொல்கிறத நம்ம கேட்குறோம். அப்போ இதற்கு தீர்வு நிச்சயமாக உண்டு. நோய் என்பது ஒன்று இருந்தால் மருந்து என்பது ஒன்று உண்டு. இதை தான் நாம் மகாபாரதத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும். வியாசர் என்ன பண்ணுறாரு, பிரம்மதேவர்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா இந்த குருஷேத்திர போரை பற்றி எழுதணும் அப்படின்னும் போது பிரம்மதேவர் சொல்லுவார், நோயையும் எழுது, நோய்க்குண்டான மருந்தையும் எழுது, நோய்க்குண்டான காரணத்தையும் எழுதுன்னு. அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை தீருவதற்கு உண்டான இருக்கக்கூடிய வழிபாட்டு முறையை நம்ம சொல்ல போகிறோம். ரொம்ப முக்கியமான வழிபாட்டு முறை, நீங்கள் அனைவருமே செய்யணும், தவறி விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நேரடியாக நாங்களே இங்கே கிளம்பி வந்திருக்கோம். இப்போது இங்கே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம். பெரிய லெவல் ரிசல்ட் கிடைக்குன்றது தான் உண்மை, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது கரெக்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் செங்கல்பட்டுல இருந்து திருப்போரூர் போகிற சாலையில் திருவடி சூலம் என்ற ஒரு ஊர். இந்த ஊரில் இருக்கக்கூடிய காலபைரவர் கோவில். இப்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய ரீசனபிளான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், இப்போ உடல் உபாதைகளாக இருக்கலாம், பண வரவுகள் தடையாக இருக்கலாம், இல்லைன்னா எதனா ஒரு விஷயம் தள்ளி தள்ளி போவோம். வீடு தேடுவீங்க, வீடு தள்ளி போவோம், இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் தள்ளி போகும். இப்படி தள்ளி போகிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், படிப்பு விஷயங்களாக இருக்கலாம், விசா வரணும், விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நடக்கக்கூடிய ரீசனபிளான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நான் சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை செய்யும்போது மிகப்பெரிய வெற்றி. அதாவது நம்ம எப்பவுமே
நம்ம வாடிக்கையாளரை மிகப்பெரிய அளவுக்கு ஜெயிக்க வச்சு அந்த சந்தோஷத்தில் நாம் சந்தோஷம் அடைய வேண்டும் என்பது தான் நம்மளுடைய வெற்றின்னு அடிக்கடிக்கு சொல்லுவேன். ஏதோ ஒரு கிராமத்தில் குக்கோடி, ஏதோ ஒரு குக்கிராமத்தில் மரத்தடியில் நம்ம வீடியோ பார்க்குற ஒரு கிராமவாசி ஆதிவாசி யாரோ ஒருத்தவங்க ஜெயிச்சிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் எனக்கு இவ்வளோ தூரம் வெற்றிக்கு காரணம். நிச்சயமாக அவங்க ஜெயிச்சாதான் என்னுடைய வெற்றி என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன். என்னைக்குனா நம்ம வாழ்க்கை ஒரு நாள் மாறிடாதா, இந்த குரு பயிற்சியில் மாறிடாதா, இந்த சனி பயிற்சியில் மாறிடாதா, இந்த ராகு கேது பயிற்சியில் மாறிடாதான்னு பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம். ஏதோ ஒரு குக்கிராமம், டவரே கிடைக்காது, என்ன பண்ணுவான், வீட்டுக்கு வெளியே வந்து தான் ஃபோனே பேசுவான் கிராமத்தில். அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஊரில் ஒருத்தன் வீடியோ பார்த்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதுதான் என்னுடைய முழுமையான வெற்றி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த திருவடி சூலத்தில் இருக்கக்கூடிய காலபைரவர் கோயில், இங்கே என்ன பண்ணணும் அப்படின்றத ஸ்பெஷலாக சொல்லிடுறேன், நல்லா கேட்டீங்க. இப்போ வீட்டில் சமையலுக்குன்னு வச்சுருப்பீங்க அரிசி, வீட்டில் சமையலுக்கு வச்சுருக்க அரிசி கடையில் வாங்கக்கூடாது, நல்லா கேட்டுக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், சில பேர் பக்தி இல்லாமல் இருக்கலாம், சில பேர் இந்த வழிபாட்டு முறையில் சேர்ந்துக்கலாம், சேராமல் போகலாம், அதெல்லாம் இல்லை. யாருக்கு என்ன வேணுமோ, இப்போ ஒரு இடத்துல பேமெண்ட் வரணும், உங்களுக்கு தடைப்பட்டு நிற்கிது, இந்த வாரம் தரேன் அடுத்த வாரம் தரேன்னு சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வீட்டில் சமையலுக்கு வச்சுருக்கிற அரிசி எடுத்துக்கணும். அந்த அரிசியை 3 கை அள்ளுறீங்க. உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ கிழக்கு முகமாக நின்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு டப்பாலேயோ ஒரு கவர்லேயோ போட்டுக்கிறீங்க. அந்த அரிசியை எடுத்துக்கிட்டு இந்த காலபைரவர் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக 12 ராசிகளுக்கு உண்டான படிகள் இருக்கும். 12 ராசிகளுக்கு உண்டான படி, அதில் உங்கள் ராசி எதுவோ அந்த ராசியோடைய படிக்கட்டில் நின்று, இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த அரிசி எடுத்துகிட்டு வரும்போது வழியில் எங்கேயும் போகக்கூடாது, எடுத்துகிட்டு ரிட்டர்ன் போகும்போது வழியில் எங்கேயும் போகாதீங்க. இது பரிகாரத்துக்காக வரீங்க, சரிங்களா? என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ராசி உங்கள் மேஷ ராசினா மேஷம் அப்படின்ற ஒரு படிக்கட்டில் நிற்கணும். பைரவர் மேலே இருப்பார், பைரவர் கீழே 12 படிக்கட்டு இருக்கும். ஒவ்வொரு படிக்கட்டும் மீனம் கும்பம் அப்படின்னு சொல்லிட்டு 12 படிக்கட்டு இருக்கும். உங்களுடைய ராசி எதுவும் அந்த ராசிக்கு உண்டான படிக்கட்டை நின்று 2 கைகளால் அந்த அரிசி டப்பாவையோ அந்த கவரையோ வச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க. பிறகு பைரவரை சென்று தரிசனம் செய்கிறீங்க. அங்கேயே கவரையோ அரிசியோ டப்பாவையோ தரையில் மட்டும் வச்சிடக்கூடாது, கையில் வச்சுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க. பிறகு கீழே இறங்கி வந்தீங்கன்னா அரிசி வாங்கும் இடம்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய அரிசியை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஒரு பெரிய பேரல் வச்சுருப்பாங்க. அந்த பேரல் அந்த அரிசியை கொட்டிக்கிட்டு அவங்க கொஞ்சம் அரிசியை கொடுப்பாங்க, இவ்வளோ தான் கொடுப்பாங்க. அந்த இவ்வளோ கொடுக்குற அரிசியை எடுத்து மாதிரி நீங்கள் கொஞ்சம் அரிசியை ஆட் பண்ணி சமையல் செஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை அவங்க கொடுத்த அரிசியை மட்டும் சமைச்சாலும் பரவாயில்ல. அதை யார் பிரார்த்தனை செய்து எடுத்துகிட்டு வந்தீங்களோ அவங்க மட்டும் சாப்பிட வேண்டும். வெளியாட்கள், அதாவது குடும்பத்தை தவிர்த்து வெளியாட்கள் சாப்பிடக்கூடாது. இது எண்ணில் அடங்கா மக்கள்கள் இந்த முறையை கடைபிடித்து வெற்றி அடைந்தவர்கள் உண்டு. நாங்கள் உங்களுக்கே தெரியும், நாங்கள் ஒரு விஷயம் பதிவிடுறோம் அப்படின்னா ரிசல்ட் பார்க்காத பதிவிட மாட்டோம். அப்போது ஒரு பொது தளத்தில் ஒரு பொது விஷயத்தை சொல்லும்போது இதை எத்தனை வாட்டி நாங்கள் கிராஸ் செக் பண்ணியிருப்போன்றத நீங்களே உங்களுக்கே தெரியும். நான் சாதாரணமாக அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒரு விஷயத்த இறங்கி டக்குன்னு பொது எல்லாம் பேசிட மாட்டேன்னு உங்களுக்கே நல்லா ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அப்போ அது என்ன பண்ணோம்னா, அரிசி தண்ணி இதுக்கெல்லாம் கடத்தும் சக்தி உண்டு. மனிதர்களுடைய எண்ண ஆற்றல்களை கடத்தும். அதான் ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களாம் வெளியே போனால் எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க. மேக்சிமம் நிறைய பேர் வீட்டில் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. உங்களுடைய எண்ணத்தை கடத்தும் இல்லையா? அப்போ அரிசி என்பது என்ன பண்ணுது, உங்களுடைய எண்ணத்தை கடத்துது. அது எங்கே போகுது, ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்யப்படக்கூடிய ஒரு அரிசியில் போய் கலக்குது. மீண்டும் அந்த அரிசி எங்கே வருது, திரும்ப உங்ககிட்டே வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்து விடும். நான்வெஜ்ஜில் செஞ்சு சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் இப்போ கோயிலில் எடுத்துகிட்டு வந்து அரிசியை கொடுத்துட்டு அவங்க ரிட்டர்ன் கொடுக்குற அரிசியில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நான்வெஜ்லாம் செஞ்சு சாப்பிடக்கூடாது. அதில் அரிசி ஆட் பண்ணி சாப்பாடாக வெடித்து சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா அந்த அரிசி கொடுக்குன்ற கையளவு அரிசி மட்டும் நீங்கள் ஒரு கிளாஸ் அரிசி மட்டும் வெடித்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கம்பல்சரி வெளியாட்கள் வீட்டில் தவிர்த்து இருக்கக்கூடிய தேர்ட் பர்சன் ஆட்கள் யாருக்கும் நீங்கள் அதை ஷேர் பண்ணக்கூடாது. இது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறது பல வருஷமாக. இது நிறைய பேருக்கு தெரியணுன்றதுக்காகவே இன்றைக்கி நான் கிளம்பி உடனே அப்பாயின்மெண்ட்லாம் கம்மியாக பார்த்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டு உடனே கிளம்பி வந்தோம். ஸோ அனைவரும் பயனடைய வேண்டும், பலனடைய வேண்டும். இது ரிலேட்டடாக எதனா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக நம்ம அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். சந்தேகம் வராத அளவுக்கு தான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். இப்போ குடும்பத்தில் 4 பேர் இருக்கீங்கன்னா 3 பேர் அரிசி போட்டிங்க, ஒருத்தர் போடல, ஊரில் இல்லைன்னா பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. யாருக்கு என்ன பிரார்த்தனை இருக்கிறதோ அதை செய்யுங்கள். சில பேருக்கு டவுட் வரும், 3 கை எடுக்கும்போது 3 வேண்டுதல் வைக்கலாமான்னு. தாராளமாக வைக்கலாம், ஆனால் ரீசனபிளான வேண்டுதலாக இருக்கணும்.
ஒரே நாளில் ஒபாமா இன்னும் சொல்லி வேண்டி போட்டிங்கன்னா நடக்காது. உங்களுக்கு என்ன நடக்க வேண்டியதோ அதை வேண்டி கொண்டு போட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கும். காலபைரவர் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர். தரிசனம் செய்து விட்டு போருங்க. நிச்சயமாக பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். அடைந்த பிறகு 27 நாளில் ரிசல்ட் வரும். நிச்சயமாக எல்லாருமே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொரு முறையில் இந்த ஜோதிடம், வாஸ்து, ஆன்மீக பரிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அறிவியும் இந்த ஞானத்தையும் அனுதினமும் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிற இந்த இறைவனுக்கும், அனுதினமும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் கோடான கோடிகளை நன்றி. நன்றி என்று சொன்னால் மட்டும் மிகையாக அதுக்கு என்ன வார்த்தையும் சரியில்லை. ஏன்னா சில பேரில் கண்மூடித்தனமாக நம்புறீங்க. என்ன சொன்னாலும் கேட்பேன், சம்பத் சார் சொன்னாலும் சொல்கிறீங்க. நிச்சயமாக உங்களுக்காகவே இன்னும் பல விஷயங்களை நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், பல விஷயங்களை நான் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க. நிச்சயமாக இன்னும் நிறைய தகவல்களை நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக உள்ளேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.